வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்முடைய உடம்புக்கு கண்ணு, காது, மூக்கு இதில் உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த உறுப்புகளிலே முக்கியமானது கண். சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். இந்த கண் பொருளை பார்ப்பது, அதன் மூலம்தான் நமக்கு அந்த பொருளுடைய தன்மையை அறிந்து அதன் மேலே ஆசை, மோகம் அறிவுகளெல்லாம் நமக்கு வருகிறது. ஆகவே கண் மாதிரி ஒரு நல்லதும் கிடையாது, கண் மாதிரி ஒரு கெடுதலும் கிடையாது. நம்மை நல்வழிப்படுத்தி நல்ல பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதும் கண்ணு தான், தீய பாதைக்கு அழைத்து செல்வதும் கண்ணு தான். அதனால் தான் அந்த கண்ணுக்கே பெயர் நயதீதி நயனம்னு. நயனம்னா கண் என்று பெயர். நம்மை அழைத்து செல்வது கண் என்று சொன்னார்கள். அந்த கண்ணினாலே பலவித நன்மைகளையும் அடையலாம், பலவித துன்பங்களையும் அடையலாம். அந்த கண் ஒரு பொருளை பார்க்கிறது. பொருளை பார்த்தவுடன் அது ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஒரு மாம்பழத்தை பார்க்கிறது. மாம்பழம் சிறப்பாக நன்றாக இருக்கிறது பார்த்தவுடன் அதை வாங்க வேண்டும், சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் ஆசையை தூண்டிவிடுகிறது. அந்த ஆசையை தூண்டிவிட்டவுடனே அந்த மாம்பழத்தை வாங்க முயற்சிக்கிறான். அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிடுகிறான். சாப்பிடுவர் பாடு வயத்திலே கடப்பட ஆகிவிடுகிறது. பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் வந்துவிடுகின்றன. அதே கண்ணாலேயே இறைவனை பார்க்கிறான். இறைவனை பார்க்கும்போது மனதிற்கு அமைதியும் சாந்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. கண்ணு ரெண்டு வேலையும் செய்கிறது. நல்லதை கொடுத்து, நல்லதை பார்த்து, நல்ல மனதை கொடுத்து, நல்ல சிந்தனையும் உருவாக்குகிறது. கெடுதலை பார்த்து ஆசையை தூண்டிவிட்டு அதை சாப்பிட வைத்து உடம்புக்கெல்லாம் கெடுதல் வர முடியாமல் செய்யக்கூடியது ரெண்டும் காரணமாக உள்ளது கண். ஆகவே ஆசையை தோன்றுவதற்கு காரணம் முக்கியமானது கண். எல்லா பொருளிலும் நமக்கு ஆசை தோன்றும். ஆனால் தோன்றுவதற்கு காரணம் பொருளிலே உள்ள ஒரு மயக்கம் மாத்திரம் அல்ல, கண்ணிலே உள்ள மயக்கம் சேர்ந்திருக்கிறது. எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டிவிடுவது கண். ஆகவே தான் பொருளின் மேல் இருப்பதை காட்டிலும் ஆசை கண்ணின் வழியாக நமக்கு ஆசை நிறைய வருகிறது. ஆகவே கண்ணை நாம் ஜாக்கிரதையாக வைத்து கொள்ள வேண்டும். கண்ணின் மூலம் டிவி, சினிமா போன்றவர்களெல்லாம் பார்க்கிறோம். அதனாலே பல துஷ்டவிதமான பல தவறான செயல்களெல்லாம் மனதில் ஏற்பட்டு சிந்தித்து மனக்குழப்பங்களெல்லாம் ஏற்பட்டு பலவிதமான மனசுக்கு சங்கடங்கள், துன்பங்கள் இவைகளெல்லாம் கூட ஒரு காரணமாகிறது கண்ணு தான். ஆகவே நல்லதை பார்க்க வேண்டும், கெடுதலை பார்க்கக்கூடாது என்று அந்த காலத்திலே வைத்தார்கள். இப்பொழுது நமக்கெல்லாம் நம்முடைய கண் எப்பொழுதுமே கண்ணை அலங்காரம் செய்வதற்கே இதுக்கு விசேஷமாக செலவு செய்கிறார்கள். பியூட்டிஃபுல்லாக போன்ற இடங்கள்லாம் சென்றால் கண்ணுக்கு அலங்காரத்துக்கு தனியாக செலவு செய்கிறார்கள். அதுக்கு மையிட்டு நீட்டி விட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு என்ன உண்டோ அவ்வளோ செலவு செய்கிறார்கள். அத்தனையும் செலவு செய்தும் மனதிற்கு அமைதி, சந்தோஷம் கொடுக்குறதா இருந்தால் கிடையாது, துன்பத்தை தான் கொடுக்குறது கண். ஆகவே கண்ணை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அமைதிக்கு காரணமாக அது அமையும். கண்ணை நாம் சுதந்திரமாக விட்டு விட்டால் நம்முடைய துன்பத்திற்கு காரணத்துக்கு எல்லாத்துக்கும் அதுதான் காரணமாக விடும். ஆகவே நம்முடைய ஆசைக்கு தூண்டுதலுக்கு காரணமானது கண். காம ஏஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவான் பதில் சொல்கிறார். அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதான்னு அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். எனக்கு ஆசை ஒன்றும் இல்லை, நம்ம முன்னோர்கள் மேலே, பெரியோர்கள் மேலே, குரு மேலே, இவா எல்லார் மேலேயும் இவெல்லாம் கொண்டுட போகிறேன்னு அவன் மேலே கொண்டு ஆசை ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட இவர்களெல்லாம் பார்த்தால், கண்ணால் பார்த்து விட்டால் உடனே எனக்கு அவர்களை கொல்லக்கூடாது, அவளை இம்சை பண்ணக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது ஒரு ஆசை வந்துடும். இதுக்கு என்ன காரணம்? நான் வேண்டான்னு நினச்சிட்டு கண்ணை மூடினா கூட கண்ணை திறந்து பார்க்க வைக்கிறது அது. அதனால் இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறான். அதுக்கு பகவான் சொல்கிற காமேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவ மகாசனஹா மகாபாப்மா வித்தி ஏன மிக விவரணம். இந்த காமம், குரோதம் ரெண்டு தான் மனுஷனுடைய வாழ்க்கையே எல்லாத்தையும் கெடுக்கிறது. இது ரெண்டும் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை மேலோங்கி போகலாம். இது ரெண்டு நாள் தான் பல உபதிரங்கள் வருது.
ஒரு ராஜா இருக்கான்னா அவங்ககிட்ட எப்படி வேலை செய்கிறோன்னா அதுக்கு பயந்துன்னு வேலை செய்வாளோ, அதுபோல் இந்த காமத்துக்கு அடிமையாக எல்லாரும் ஆகி போய் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த காமத்தினுடைய பிள்ளை தான் குரோதம் என்று பெயர். எந்த இடத்துல காமம் ஜெயிக்கலையோ தோற்று போச்சோ அங்கே குரோதரூபேண பரிணமத்தே அப்படிங்கிறார். எந்த ஆசை விருப்பம் சரியாக நிறைவேறலையோ அங்கே காமந்தான் ஆசைதான் குரோதரூபேண கோபமாக பரிணமிக்கிறது, மாற்றுதலாக வருகிறது என்கிறார்கள். ஆகவே மனித வாழ்வுக்கு முக்கியமானது ஆசை. ஆசை தவறல்ல, பேராசை மிக மிக தவறு. ஆசை இருந்தால் தான் பிரவೃತ್ತಿ பண்ணி காரியங்களை பண்ணி சந்தியாகம் பண்ணி சமுதாயம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி நல்ல சுபாவத்துக்கு வர முடியும். ஆக ஆசை தவறல்ல, பேராசை தவறு. பேராசை பெருநஷ்டம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுபோல தான் இந்த காமம் வந்து விட்டால் இந்த காமத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆசை என்றால் சுவாமியை பார்க்கணுங்கிற ஆசை நல்லது, பெரியோர்களிடம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது நல்லது. நல்லதற்கெல்லாம் வரக்கூடியதற்கு ஆசை என்ற பெயர், தீயதற்கெல்லாம் வரக்கூடியதற்கு பேர் காமம் என்று பெயர். ஆக அந்த காமம் தான் நம்முடைய வாழ்க்கையே பாழாக ஆக்கிறது. அந்த காமத்தை அடக்க 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 அது மேலே கிரு மேலே ஏறும். அது அடக்கவே முடியாது. ஒரு பெரிய ஹோமம் பண்ணுறோம், அந்த ஹோமத்தில் நெய்யை ஊற்றிகிட்டே இருக்கும். நெய்யை ஊற்ற ஊற்ற என்ன ஆகும்? ஹோமம் வளருமே தவிர குறையாது. அதுபோல் காமத்துக்கு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அது அப்படியே விட்டால் சுதந்திரமாக அது மேலே 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 நிறையா வரும். மகா அசனஹா என்று சொல்கிறார் காமத்தை. ஏன்னா மகா அசனன்னா பெருஞ்சாப்பாட்டுக்காரன்னு பேர். அந்த பெருஞ்சாப்பாடு எப்படி? நெருப்பில் நெய்யை ஊற்றுற மாதிரி ஆசை மேலே மேலே வளர 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 சாப்பாடே அடங்காது. இன்னும் மேலே மேலே அதுக்கு ஆசை வந்து அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு ஒருமா சுற்றிகிட்டே இருக்குமே தவிர நிற்கவே நிற்காது. அதனால் வரக்கூடியது என்ன? கோபம். அந்த காமம் நிறைவேறாத பட்சத்தில் குரோதரூபேண பரிணமத்தை. அது யாருன்னா மகா பாப்மா, மாபெரும் பாபி கோபம். ஏன்னா காமத்தினால் வரக்கூடியது என்னென்னா சாப்பாடு பசி கிசின்னு சொல்லி அது தீவிரமாக காம பசியினால் எங்கே பார்த்தாலும் அலைஞ்சி 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 மனசெல்லாம் கெடுத்து தானும் துன்பப்பட்டு கொண்டு மனசையும் துன்பப்படுத்தி எல்லாம் உபதிரப்படக்கூடிய நிலைமையில் உள்ளது காமங்கள். அது காமம் நிறைவேறாத போது என்ன ஆகுதுன்னா அதுவே குரோதரூபமாக வரும்போது கோபமாக பரிணமிக்கும் பொழுது மகா பாப்மா மாபெரும் பாவத்தையே செய்யக்கூடிய அளவுக்கு ஆகிடுறது. ஆகினால இந்த ரெண்டு தான் நமக்கு ரொம்ப பெரிய சத்ரு, காமம் அண்ட் குரோதம். காமம் அடக்கினாலே தானாகவே கோபம் அடங்கிவிடும். காமம் அடக்காத வரைக்கும் குரோதம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆகினால காமேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவா. அது எங்கேருந்து வருது? ரஜோகுணத்திலே வரக்கூடியது, சத்துவகுணத்திலே வரக்கூடியது. மனசு அமைதி, சாந்தம், சந்தோஷம், திருப்தி, பகவத் பக்தி போன்றவைகள்லாம் சத்சங்கம் எல்லாம் ரஜோகுணத்தினால் வரக்கூடியது. காமம், குரோதம், துவேஷம், அகங்காரம், ஈர்ஷ்யா, பொறாமை, பொச்சரிப்பு எவ்வளோ உண்டோ தீய குணங்கள் அத்தனையும் வரக்கூடியதான ரஜோகுணம். அதனால தான் ரஜஸ்னா சிவப்பு. சிவப்புன்னாக்க இது அடி தடி ரகளை பண்ணி ரத்த காயம் பண்ணி விட்றான் இல்லையா, அதனால தான் சிவப்பு வருது. அதுக்கும் அந்த கலருக்கு அதுக்கும் ஒத்து போகிறது. அதனால் ரெண்டு தான் மனித வாழ்க்கைக்கு முக்கியமான விரோதிகள். காமேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவா மகா அசனஹா மகா பாப்மா வித்தி ஏனம் மிக வைரினம். நமக்கு சத்ரு வெளியிலேருந்து கிடையாது யாருமே. வெளிச்சத்ரு காட்டிலும் நமக்கு நாமே சத்ருவாக இருக்கக்கூடிய யார்? இந்த காமம் குரோதம் ரெண்டு தான் நமக்கே சத்ரு. இது ரெண்டும் நமக்கு நாமே சத்ரு உண்டாக்குறது எப்படி? அடுத்தவனை கொலை பண்ணுறோம், அடுத்தவங்கள்ட்ட பேராசைப்படுறோம், அடுத்தவங்கள்ட்ட கொலை பண்ணணும், அடிக்கிறோம், உதைக்கிறோங்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது எங்கேருந்து வருது? நாம் தானே அடிக்கிறோம் அடுத்தவனை பண்ணுறோம். அதுக்கு சத்ரு யார்? நாமே தான் நமக்கு சத்ரு. ஆகினால இதுக்கு வேறு யாரும் சத்ருவே கிடையாது. இந்த காமத்துக்கு குரோதமும் ரெண்டுமே நமக்கு சத்ருவாக இருக்கக்கூடியது. மற்றவர்கள் நம்மை பார்த்து அடித்து கிடிச்சு பண்ணான்னா அது வேறு, அவங்ககிட்ட உள்ள காமக்ரோதங்கள். நமக்கு நாமே அடித்து கொண்டு புறத்து யாரையும் ஹிம்சை பண்ணி கிஷி உபதிரவப்படுத்திருந்தோமானால் அதுக்கு காரணம் என்ன? இந்த ஆசையும் கோபம்தான். இந்த ஆசையும் கோபம் தான் நமக்கு பெரிய சத்ரு. இதை காட்டிலும் வெளிச்சத்துருவே பெருசாக கிடையாது.
உள் சத்ருவாக இருந்து நம்மக்கிட்டே இருந்து நம்ம கெடுக்கக்கூடிய எதுன்னா இந்த காமக்ரோதம் ரெண்டு தான். கண்ணுக்கு தெரியுமான்னா தெரியாது, தெரிஞ்சால் நீ பிடிச்சி அழிச்சிருவே இதை. அதனால் கண்ணுக்கு தெரியாத சமாச்சாரம். இது எப்படி வருது? ரஜோகுணம் மூலமாக வருது. ரஜஸே கண்ணுக்கு தெரியாது, அதனுடைய உண்டாக்குறது எப்படி கண்ணுக்கு வர போகிறது? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3 குணங்கள். சத்துவம் வெளுப்பாக இருக்கும், ரஜோகுணம் சிவப்பு, தமோகுணம் கருப்பு. இந்த கலரே நமக்கு சொல்லலாமே தவிர கண்ணுக்கு தெரியாத ஒரு சுபாவம். அதுலேருந்து உண்டாகக்கூடியது எப்படி கண்ணுக்கு தெரிய போகிறது? காமம் குரோதமும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதனால் வரக்கூடிய செயல்பாடுகள் நன்றாக தெரியும். காமம் நம்ம கண்ணுக்கு தெரியாதே தவிர காமத்தினால் வரக்கூடிய செயல்பாடு என்ன? எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி பழங்களை மற்றவர்கள்லாம் பொருள்களெல்லாம் நம்ம பிடிக்கி திங்குறோம், திருடுறோம், கொள்ளையடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் ஆசையினால் வரக்கூடிய சுபாவம். அதேமாதிரி குரோதம், அடுத்தவர் அடிக்கிறோம், உதைக்கிறோம், இம்சை பண்ணுறோம், இதெல்லாம் திட்டுறோம், இதெல்லாம் செயல்பாடுகள் நமக்கு தெரியும். மூலப்பொருள் தெரியுமா? காமோ குரோதமோ அது தெரியாது. அதனுடைய காரியம் மூலமாக இது காமத்து மூலமாக அது ஆச்சு, இது கோபம் மூலமாக இது ஆச்சுன்னு அதை புரிஞ்சுக்கலாமே தவிர காம குரோதத்தை நேரடியாக தெரிஞ்சிக்க முடியாது. காரியம் மூலமாக தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சத்ருவை நம்ம மனசுக்குள்ளே நாமே வச்சுன்னு திண்டாடின்னு பலவித உபதிரவங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் அனுபவித்து நம்ம இருக்கோம். ஆகினால் அது ரெண்டையும் முதல் அடக்குவதற்கு முயற்சி செய்வதே மனித வாழ்வின் முக்கியமான ஒரு லட்சியமாக நாம் கொள்ள வேண்டும். தூமேன அவதீதே வன்னிஹி யதா ஆதர்ஷோ அமலேன ச யதா உல்பேன ஆவிரதா கர்ப்பா தேன இதம் ஆவிரதம். இந்த காமக்ரோதம் எப்படி ஆகிடுச்சுன்னா, புகை இருந்தால், நெருப்பில் புகை இருந்தால் அந்த புகையோடு சேர்ந்து தான் அந்த நெருப்பு இருக்கும். தூமேன ஆவரியத்தே வன்னி. புகை இல்லாமல் வன்னி இருக்காது, வன்னி இல்லாமல் புகை இருக்காது, நெருப்பு இல்லாமல் புகை இருக்காது சொல்லுவாங்க. நெருப்பு இல்லைன்னா புகை வருமா அப்படின்னு சொல்கிறது வச்சனம் உண்டு. அந்த மாதிரி நெருப்பை சூழ்ந்து எப்படி ஒரு புகையெல்லாம் சூழ்ந்து வருமோ, ஏதா ஆதர்ஷம் அமலேனச்ச, எப்படி இந்த கண்ணாடி பெருசாக இருந்தால் அதில் தூசியெல்லாம் இல்லாமல் இருக்காதோ, எப்பொழுதும் தூசியோடு தட்டிகிட்டே இருக்கணுமோ, ஏதா உல்பே ஆவர்தா கர்ப்பா, வயசுக்குள்ளே இருக்க கர்ப்பத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் அதில் மாம்ச பிண்டங்கள் மற்றவைகள்லாம் அப்படியே சூழ்ந்து இருக்குமோ, ததா தேனேதம் ஆவிரதம். அதுபோல் இந்த காமம் குரோதமும் நம்ம சூழ்ந்து கொண்டு நம்மகிட்டே உட்காந்துருக்கு, நமக்கு தெரியாமல் உட்காந்துருக்கு. அந்த கண்ணாடியில் நின்று பார்த்தா தான் நம்ம பிரதிபம் தெரியுறதா தெரியலையான்னு தெரிஞ்ச ஒரு பாட அப்புறம் சுத்தப்படுத்துவோம் அதை. அந்த மாதிரி கர்ப்பத்துலேயும் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுனால நமக்கு தெரியல. அதே போல் தான் தூமேன ஆவரிய தேவனி, அது நமக்கு தெரியுது பிரத்யட்சமாக. கண்ணுக்கு வரும்போது பார்த்தா ஒரே புகை கண்ணை கசைக்கிறோம். அது காரணம் என்ன? அக்னின்னு தெரியுது. ஆகினால அதெல்லாம் நம்மளால் அடக்க முடியும், சுபாவத்தில் இருக்குது. ஆனால் இந்த காமக்ரோதம் கண்ணுக்கே தெரியாத சுபாவமாக உட்கார்ந்துட்டு நம்மிடையே பலவிதமான உபதிரவங்களுக்கு காரணமாக ஆகிறது. ஆவிரதம் ஞானமேதேன ஞானினோ நித்திய வைரினா காமரூபேண கௌந்தே துஷ்பூரேண அனலேனச்ச. அதனால் அந்த ஞானத்துக்கு விரோதமாக உள்ளது எது? அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு விரோதமாக உள்ளது எது? காமக்ரோதங்கள். இது போய் ஞானத்தை போய் ஆக்கிரமிச்சுண்டு அதை மறைச்சுண்டு எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருந்துட்டு நித்திய சத்துரு போல் நம்மிடையே இருந்து கொண்டு அடக்க முடியாத அளவுக்கு மேன்மேலே வளர்ந்து கொண்டு துஷ்பூரம் அனலேனச்ச, எப்படி நெருப்பை சுற்றி இந்த புகை இருந்துகிட்டே இருக்குமோ, அதை அடக்கவே முடியலையோ, அதுபோல் நம்முடைய மனசுக்குள்ளே காமம் குரோதம் உட்கார்ந்துட்டு திருப்பவும் இல்லை, அப்படியும் பார்க்க முடியல, இப்படியும் பார்க்க முடியல, எப்படி பார்த்தாலும் உபதிரவமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த காமக்ரோதங்கள் நம்ம பிடிச்சி ஆட்டி படைச்சிக்கிட்டு அறியாமையை கொண்டு கொடுத்து அறியாமையினால் பல தவறுகள்லாம் செவிக்க செய்து இத்தனைக்கும் மூல காரணம் என்ன? அறியாமையிலே அத்தனைக்கும் மூல காரணம் காமம் குரோதம் ரெண்டு தான். அது எங்கே உட்காந்துருக்கு? மனசில் உட்காந்துருக்கு. மனசு எங்கே இருக்குது? புத்தியில் இருக்குது. ஆகினால மனசு புத்தி இதெல்லாம் தெளிவானால் அப்போது காமம் குரோதம் நம்ம விட்டு போகும். மனசு புத்தி தெளிவாகாத வரைக்கும் நம்முடையேருந்து வெளியிலே போகாது, அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சது. இதுக்கு எங்கெல்லாம் உட்காந்துருக்கு காமக்ரோதம்னு கேட்டால் இந்திரியங்கள்லேயும் மனசுலேயும் புத்திலையும் உட்காந்துருக்கு. புத்தியில் மெயினாக உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் மனசில் வருது, மனசுலேருந்து கண் காது மூக்கு உறுப்புகளில் வருது. இதுக்கு எங்கே காமக்ரோதத்துக்கு அதிஷ்டான தேவதை எங்கே உட்காந்துருந்து வேலை செய்கிறது தெரியும்னா, புத்தியில் காமம் கொடுத்தனால் அது மனசு வழியாக கண்ணுக்கு போய் கண் வழியாக பொருளை போய் பார்த்து
உடனே இந்த பொருள் மேலே ஆசை வந்து எல்லாம் ஒரு செகண்டுக்குள்ளே ஆகிடுது. அதனால் காமக்ரோதத்துக்கு அதிஷ்டானம் என்ன, ஆதாரம் என்ன? புத்தி தான். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்தி அதிஷ்டானம் உச்சதே ஏதேர் விமோகவர்த்தியஷா ஞானம் ஆவர்த்தி தேகினம். ஆகினால இந்த காமக்ரோதங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்திரியங்களையும் மனசையும் புத்தியும் போட்டு குழப்பறதுனால ஒன்றும் புரியாமல் போய் திண்டாடி திருவிழு மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு எப்படிடா அதுலேருந்து வெளியில் வருதுன்னு புரியாமல் அழுது கஷ்டப்பட்டு அப்புறம் சத்சங்கங்கள்லாம் போய் அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலை கொள்றாங்க தவிர, இல்லைன்னா விலகிறதுக்கே ரொம்ப ரொம்ப சிரமமான சமாஜம் நம்ம விட்டு போகவே போகாது.